தமிழ்நாட்டில் ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேரவையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ஆண்களுக்கும் விடியல் பயணம் அளிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வியை கேட்டு பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், அரசின் நிதிநிலை சீராகும் பொழுது பரிசீலிக்கப்படும் என்றார். ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் எழுப்பிய மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், தொண்டி பகுதியில் பணிமனை அமைக்கும் செயற்குறிப்பு அரசின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்தார். அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக கோகுலம் சிட்பண்ட்ஸ் உரிமையாளர் கோபாலனை வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை மீண்டும் சமன் அனுப்பியுள்ளது. எம்புரான் பட தயாரிப்பாளர்களில் ஒருவரான கோகுலம் கோபாலன் சிட்பண்ட்ஸ் மற்றும் பட தயாரிப்பு தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார். அண்மையில் அவருக்கு சொந்தமான சென்னை மற்றும் கேரளாவில் உள்ள கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள விதிகளை மீறி ரொக்கமாக பணத்தை பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறையினர் கோபாலனுக்கு அண்மையில் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கோபாலன் நேற்று நேரில் ஆஜரானார். அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறையினர் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது உறுதியான நிலையில் இந்த வழக்கில் கோகுலம் கோபாலனிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். அதன்படி வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். கோகுலம் கோபாலன் அல்லது அவரது தரப்பில் ஒருவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என சீமானுக்கு திருச்சி நீதிமன்றம் திங்கட்கிழமை அவகாசம் அளித்திருந்தது. இந்த வழக்கில் சீமானும் வருண்குமாரும் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வருண்குமார் தரப்பில் தாக்கல் செய்த ஆதாரங்களை தங்களுக்கு தர வேண்டும் என சீமான் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து 6 ஆதாரங்களை அரை மணி நேரத்தில் சீமானிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சேன். கோர்ட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். இந்த வழக்கு வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து வலு குறையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சத்திற்கு சென்ற தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4வது நாளாக வீழ்ச்சி கண்டுள்ளது நுகர்வோரை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் கடந்த 3ஆம் தேதி வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு சவரன் 68,480 ரூபாய் என்ற உச்சபட்ச விலையில் விற்கப்பட்டது. ஆனால் கடந்த 3ஆம் தேதி முதல் சரிவை கண்ட தங்கம் விலை திங்கட்கிழமை வரை மேலும் குறைந்து 2,200 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்தது. இந்நிலையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் விலை குறைந்து 8,225 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 102 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1000 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,680 ரூபாய் விலை குறைந்துள்ளது.